வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேற்று நான் வீடியோவில் பேச முடியல, மாமா தான் பேசியிருந்தாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது மாமா பேசுவாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த கேமரா ஷிவரிங் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. கொஞ்ச நாள் போக போக அப்படி பேச பேச பழகிடும். ரொம்ப ஷையாக இருக்குது, எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. பரவாயில்ல, இல்லாத பட்சத்துக்கு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம டெய்லி பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். மாமா நேற்று பேசியிருந்ததை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து பேசுங்க மாமா, எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு ரொம்ப அன்பாகவும் கேட்ட உறவுகள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. மாடனோட விஷயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்க. ஏன் மாடனை எப்படி அழுகாட்சியாகவே காட்டிட்டு இருக்கீங்க, அவங்கள அழுக வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு புரட்சி பெண்ணா காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாடனோட பிரதிபலிப்பா இன்னைக்கு வீடியோ வர போகுது. ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் ஹைப் கீழே காட்டும், அது ஹைப்பையும் கொடுத்து விட்டீங்கன்னா நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அந்த ஒரு குட்டி ஹெல்ப்பையும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். இல்லாம உங்ககிட்ட எனக்கு அவநம்பிக்கை தானே வரும். அப்படி ஒரு அவநம்பிக்கையான விஷயத்த நான் இந்த சூழ்நிலையில ஏற்படுத்துவேனா? அதுல எனக்கு என்ன ஆதாயம்? ஏதோ என் காதுக்கு இந்த செய்தி வந்துச்சு, அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எனக்குள்ள நிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேனே. எப்போ பார்த்தாலும் இந்த கீரை ஆயிர வேலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துறாளுங்க. இதை ஆஞ்சு என் நகை கண்ணெல்லாம் வீணா போகுது. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நகை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இவளுக்கு அதையும் கெடுத்து விட்டுருவாளுங்க போல் இருக்கு. ஏண்டி நெடுவலி, குங்கும பூவெல்லாம் திங்கிறியா? அப்படியா? இதை யார் இங்க வத்தி வச்சது? ஆட, இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. குங்கும பூலாம் திண்டு கலர் எத்திரியாக்க? ஏண்டி அடுத்த குழந்தை பெத்துக்கிறதுக்கா? என்ன ஆனா உனா இதையே சொல்லிட்டு இருக்கிய? குழந்தை வயிற்றுல இருந்தா தான் இதெல்லாம் சாப்பிடணுமா? நானும் சாப்பிடலாம், எனக்கும் கலர் ஆகணும்னு ஆசை. ஏண்டி அதுக்காக 1 மாச சம்பளத்தையும் ஒரே நாள்லயே முடிப்ப? கிளவி ஆள்ல இருந்து அக்கு வரைக்கும் அப்படியே சொல்லிருச்சு போல் இருக்கு. ஒண்ணு மிஸ் ஆகலையோ? அது எப்படி மிஸ் பண்ணும்? நீ இம்புட் அட்டுலயே பண்ணிட்டு இருக்க. ஏண்டி கொஞ்சம் நெஞ்சத்தை சிறுத்து பொறுத்து சேர்த்து வைக்க கூடாதா? போதும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே, நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? இது நாள் வரைக்கும் 1 ரூபாய்க்கு ஒரு சேமி ஐஸ் வாங்கி திங்கிறதுனா கூட அந்த கிளவிட்ட காலை சவட்டி போட்டுக்கிட்டு எம்புட்டு நாள் நிக்கணும் தெரியுமா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. என்னோட சுதந்திர காசை நானே எடுத்து சுதந்திரமா செலவு பண்றேன். இதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க, 500 ரூபாய்க்கு வாங்க, 5000 10,000 வாங்கிக்கோம். இப்ப இதெல்லாம் வீணா போற ஜாமான் தானே? ஏய் எரும மாடுகளா, வீணா போற சாமான்னு எப்படி சொல்றிய? அவ துணிமணிக்கு செலவழிப்பா, எனக்கு அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனாலதான் நான் அழகாகிறதுக்காக மேக்கப்புக்கு செலவழிக்கிறேன். இவளெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா. போன மாசம் இப்படிதான் பியூட்டிஷியனை கூட்டிட்டு வீட்டுல வச்சு அலப்பறை பண்ணா. இந்த மாசம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. மாசம் இதே வேலை தான் இவளுக்கு. அடுத்த மாசத்துல இருந்து அக்கா கிட்ட சொல்லி சம்பளத்தை வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லிடணும். அக்கா என்னடி புடிச்சு வச்சு புள்ளியாராட்டமா அப்படியே உட்காந்துருக்கு? ஏக்கா என்ன இவ்வளவு பெரிய யோசனையில இருக்காங்க? அக்கா ஏதோ பலத்த சிந்தனை போல் இருக்கே. அக்கா ஏதோ பெருசா பிளான் பண்ணது போல் இருக்கடி. இப்ப என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்னு மண்டையை மட்டும் ஆட்டும் பாருவேன். அப்படியா? ஆமா, அக்கா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன கேட்டாலும் ஆமா ஆமான்பாங்க. நீ வேணும்னா ட்ரை பண்ண. ஏக்கா அன்னைக்கிலிக்கா உயிர் இருக்கு. எருமை, அப்ப அக்கா என்ன செத்தா போயிருச்சு? உயிர் இருக்கான். இல்லக்கா, எதுக்கும் ஒரு டெஸ்டிங்க போட்டுக்கிட்டேன். ஏக்கா காலையில என்ன நம்ம வீட்டுல கறி குழம்போ? ஆமாடி, சொன்னல. உண்மையாவே கறி குழம்பா கூட இருக்கலாம்ல. சரி, அப்ப வேற ஏதாச்சும் கேளு. ஏக்கா மத்தியானத்துக்கு மாவாட்டி வச்சுட்டு வந்தியே, மட்டன் குழம்பு வச்சு தோசை ஊத்த போறியோ? ஆமாடி. எருமை, திங்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? வேற ஏதாவது கேளு. எனக்கு தெரிஞ்சதானே நான் கேட்க முடியும், வேற என்ன கேக்குறது? ஏக்கா, உன் மாமியாளுக்கு நாத்தனாளுக்கு ஏதோ சண்டையா? சரியான வடியில கூகுன்னு கிடந்துச்சான் தெருவே. இப்பேற்பட்ட சமாச்சாரம் நடந்திருக்கு, நீ என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்கிற இருக்க. சண்டை நடந்தது நெசந்தானா? ஆமாடி. என்ன சொன்னாலும் ஆமா போடுறோம் போல இருக்கே. ஏக்கா ஆத்தாள் மகளும் சேர்ந்து உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம்ல, நெசந்தானா? ஆமாடி. என்ன அப்பாடி அப்பா, இப்பவாது தெளிவு வந்துச்சு. ஏக்கா இம்புட்டு நேரம் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் ஆமா போட்டுட்டு இப்ப புருஷன் விஷயத்துல மட்டும் மயக்கத்துல இருந்தாலும் கரெக்டா இருக்கியே.
ஆமாட்டி. எக்கா என்ன ஆச்சு உனக்கு? என்ன பெரிய யோசனையா இருக்கும் போல் இருக்கு. என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்லடி வனசா. நேத்து நான் மாமாவும் நட்டு பத்தியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தன்னால ஓடு கலந்து மாமா தலையிலேயே விழுந்துருச்சு. என்னக்கா சொல்ற? மச்சானுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல? இல்ல மக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலையில விழுகல, காலுக்கிட்ட தான் விழுந்துச்சு. நேத்து அடிச்ச காத்துக்கு கலந்து விழுந்துருச்சோக்கா. யாத்தாடி யாத்தா. எக்கா பிள்ளைகளுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையில? இல்லடி, அதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கு நடந்தது ஒரு மாதிரி மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இப்படி நம்ம உட்கார்ந்துருக்க போறோம்? இதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற காசுக்கு பேசாம வீட்டு கட்டிடலாமேன்னு தோணுது. அட சூப்பர் நிக்கிலிக்கா, இப்போவாது உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இப்படி வாடகைக்கு வீடு எடுத்து தங்குறது எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சுக்கா. இப்போ நீங்கள் முடிவெடுத்துருக்கிறது ரொம்ப கரெக்டான டைமு. நெசமா தானாடி? ஆமாக்கா, 1க்கு 2 பொம்பளை பிள்ளையில வச்சிருக்க. பாப்பா இந்த வருஷம் வருஷம் படிக்கிறா. இன்னும் 3-4 வருஷத்துல அடுத்து கல்யாணம் கட்டி கொடுக்கணும்ல. அதுக்குள்ள நீங்க வீட்டை கட்டிட்டாத்தேன். அங்கிட்ட 2-3 வருஷத்துக்குள்ள கடனை கட்டுறதுக்கும் அடுத்து பாப்பா கல்யாணத்துக்கு எதையும் நகை நட்டை சேர்க்கறதுக்கும் உனக்கு நல்லா இருக்கும். அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணு வந்து இருந்து போவேணாமா? அதுக்கு தக்கன வீடு வேணும்லக்கா. இப்ப இருந்தே ஆரம்பிச்சா தானே. பால் காய்ச்சுக்கு கறி குழம்பு தாக்கா போடணும். சும்மா சாம்பார் உம்பரை யாரோ மாதிரி போட்டக்கூடாது. அடியே, நான் அஸ்திவாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ பாலை காய்ச்சறதுக்கு போயிட்டியா? அவளுக்கு தேவை சாப்பாடு, அதைத்தானே பேசுவா. கேரு, நீங்க எல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பத்தை பத்தி பேசுவீங்க. ஆனா நான் தான் முடிவுல என்ன நடக்கும்னு முடிவை பத்தி பேசுவேன். எப்போதுமே ஆரம்பத்தை பத்தி யோசிக்கிறத விட முடிவை பத்தி யோசிக்கிறத நல்ல சிந்தனையாளர்கள்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பார்த்தா பெரிய சிந்தனையாளர். நல்ல சிந்தனை தாண்டி நெடுவாளி. எங்கிட்ட உன் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டேன். ஏக்கா, வீடு ஆரம்பிக்கணும்னா பெருந்தொகை வேணும், கையில காசு வேணும்ல. வச்சிருக்கியா? இல்லடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளுவண்டி ஆரம்பிக்கும் போதே சீட்டு போட்டோம்ல. அதுல மாசம் 10,000 கட்டினது 2 வருஷத்துக்கும் சேர்த்து 2 லட்சம் ரூபா வருது. அதுல நம்ம எடுக்காம இருந்ததுனால வட்டியோட சேர்த்து ஒரு 2,25 கூடும்னு வைவேன். அதுக்கப்புறம் ஒரு 20 பவுன் நகை இருக்கு. அதை அடகுடகு வச்சுட்டு தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு பாக்குறேன். சூப்பர் நிக்கிலிக்கா, இந்த முயற்சியை கண்டிப்பா கைவிட்டுறாதீங்க. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. இருக்கிறதெல்லாம் வச்சாலும் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது. மேற்கொண்டு உள்ள பணத்துக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. லோனுக்குன்னு போடணும். லோனை பத்தின கவலையை விட்டு தள்ளு. என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. இப்ப கூட யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு லோன் எடுத்து தான் வீடு கட்டி முடிச்சாங்க. அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கம்மியான பர்சன்டேஜ் வட்டியில உனக்கு லோன் எடுத்து தர்றதுக்கு நான் முயற்சி பண்ணி சொல்றேன். அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா கரெக்டா முடிச்சு விட்டுருவாருக்கா. நெசமா தானம் டி? ஆமாக்கா, வெளியில உள்ள பேங்க்குக்கு போனீங்கன்னா 12% 13%ன்னு ரொம்ப அதிகமா வட்டி போடுவாங்க. இது கவர்மெண்ட் பேங்க் தான். கவர்மெண்ட் பேங்க்ல எல்லா டீட்டெயிலையும் கரெக்டா கொடுத்தோம்னா 7% 8%க்குள்ள கம்மியான வட்டியில நீ லோன் வாங்கிடலாம். நான் என்னன்னு பார்த்து ஏற்பாடு பண்ண சொல்றேன். அப்ப எனக்கா இந்த நெடுவலி சொல்றாளே, யாருக்கோ பண்ணிருக்காங்களாம்ல, தெரியாமலா சொல்றா? அவரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான். இப்ப கூட அன்னைக்கு போன வாரத்துல பால் காய்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்லக்கா. வீடு நல்ல சரியான வீடு. அவங்களாம் 30 லட்சம் 40 லட்சம்னு லோன் எடுத்து கட்டுறாங்க. அவங்களுக்கு மாசம் அந்த அளவுக்கு வருமானம் வருது. ஆனா நம்ம அம்பட்டுக்கெல்லாம் எடுக்க போறது இல்லையில. நீ தான் கையில நகை வச்சிருக்க, கொஞ்சம் காசு வச்சிருக்க. அதை வச்சு கம்மியான தண்டை தானக்கா போடுவ. ஆமாடி, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10-12 லட்சத்துக்குள்ளதே லோனு போடணும். மாசம் ஒரு 10,000 கட்டுறது மாதிரி பாத்துக்கறேன்னு. அதுக்கு மேல அக்காவால முடியாதுல்ல. கவலை விடுக்கா. 10-12 லட்சம்லாம் சாதாரணமாக எடுத்துக்கலாம். அதுலேயும் கம்மியான பர்சன்டேஜ்ங்கிறப்ப கட்டுறது எப்படியும் 10 ரூபாய்க்குள்ளே தான் கட்டுறது மாதிரி வரும். நம்ம பார்த்துக்கலாம் விடு. நான் அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு உனக்கு டீட்டெயில் கேட்டு சொல்கிறேன். இல்லைன்னா மாமா கிட்ட நேரடியாக பேச சொல்கிறேன். ரொம்ப நன்றி நெடுவாளி. நான் கூட என்னமோ ஏதோ யாரை போய் பிடிக்கிறது பார்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தம்பியே அதில் ஆள் இருக்குன்னா அப்போ அதையே பண்ணி தர சொல்லிடு. பண்ணிக்கலாம்க்கா. நீ முதன்னு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போற. நாங்கெல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாம இருப்போமா? அதே நேரத்துல எங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியும் பண்ணுவோம்ல. ஆஹா, அந்த சோழி மட்டும் என்னைக்கும் வச்சுக்கிற கூடாது. நட்பு நட்பாத்தான் இருக்கணும். அக்கா வீடு கட்ட போகுது, அதுக்காக அதை கொடுங்க இதை கொடுங்க அம்பட்ட கொடுங்க இம்பட்ட கொடுங்கன்னு உங்க வீட்டுகள்ல நீங்க யார்கிட்டையும் போய் கேட்கவும் கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. இது நாங்களா எடுத்த முடிவு. நாங்க கையை ஒண்டி கரணம் பாஞ்சுக்கிறோம். யாரும் எங்களுக்காக சிரமப்படாதீங்க, சரிதானா? ஏன் நிக்கலிக்கா, மாமா கிட்ட எல்லாம் சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல மேடனே, யார்கிட்டையும் 10 ரூபா காசு வாங்கக்கூடாதுங்கிறதுல முடிவா இருக்கும். நம்மளால முடியலைன்னா லோனுன்னு போட்டுக்கிறணுமே தவிர யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாதுதா. சரிக்கா, உன் ஆசைப்படியே நீ யார்கிட்டையும் வாங்காத அளவுக்கு இந்த வீட்டை நல்லபடியா கட்டி முடிப்ப. அதுக்கு நாங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கோம், சரியா? முதல்ல கடையை ஒரு நாள் கூட அடைக்காம லீவு விடாம நம்ம வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம கடன் இல்லாம வீடு கட்டிடலாம், புரிஞ்சுதா? ஆமாடி வனசா,
நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க வாங்க. ஆஞ்சகீர் அப்படி எப்படி இருக்கு? எந்திரிச்சு அப்புறம் சமைச்சு வேலையை பார்த்தா தானே சாப்பாடு ஓட முடியும். எனக்கும் வயிற்ற பசிக்குது. அடியே வெக்கங்கட்டவளே, வீட்டு எழுதி வாங்கணும்னு வேஷம் போட்டினா அதை நேரடியா போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானடி. எதுக்கடி நல்ல வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துற? யார் மாடனே கடவாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது? வாடி அடியே வாடி. உன் வண்ட வாழத்தெல்லாம் தண்டவாளை ஏத்தல. என் பேரு மாதவே இல்லடி. பெரிய நல்ல வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டா தெரியுற? மாடனே யார் உன் வீட்டுக்கார சத்த மாதிரி கேக்குது? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பேச்சு வாக்குல மறந்துட்டேன்க்கா. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை மோப்பம் பிடிச்சி யாரோ போய் என்னத்தையோ சொல்லி கொடுத்து நாய் வந்து கத்திட்டு இருக்கான். வேற என்ன? 10 நாள் கூட நிம்மதியை விட மாட்டானடி. என்ன பண்ணி தொலைகிறது? 10 நாள் இல்ல, என் மண்டை மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இப்படிதான் என்னை சித்திரவதை பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி கொன்னுகிட்டே இருப்பாங்கக்கா. சரி நீ இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டு மாடனு இல்ல நீ கிளம்புப்பான்னு சொல்லி அனுப்பி விடுறோம். வேண்டாம்க்கா, எப்படியும் நாங்க இருக்கிறது தெரிஞ்சுதானே வந்திருக்கான். நானே போய் பேசிக்கிறேன். மாடனே எதுவும் பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை பண்ணணும்னு தானக்கா வந்திருக்கான். அவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். இப்படி அவனுக்கு பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி ஓடி போய் ஒளியறதுனாலதான் என்னை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப தொக்கா போயிடுச்சு. இருங்க, 2ல் 1 நானே இன்னைக்கு பாத்துக்கிறேன். யோ, என்ன உனக்கு பிரச்சனை? கடை வாசல்ல கண்டமேனிக்கு இருந்து கத்திட்டு இருக்க? பாடி என் உத்தம பத்தினி, உனக்கெல்லாம் கடவாசல்ல நின்று கத்துறதெல்லாம் அசிங்கமா தெரியுதோ? வெக்கமே இல்லாம எங்க அப்பனை ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்ட. அதான பார்த்தேன். இந்த மேட்ரு தெரிஞ்சுதான் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. ஆமா, ஏமாத்தி எழுதி வாங்கினேனா? ஏன் மாமா என்ன சுயநலம் இல்லாமலா இருக்காங்க? அவங்க யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க, யார்கிட்ட என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுதான் என் பேர்லையும் என் புள்ள பேர்லையும் உயிலா எழுதி கொடுத்துருக்காங்க. உன் இஷ்டத்தை கேட்டு ஒன்று எழுதணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. உன் லட்சணம் தெரிஞ்சதுனால தானே வீட்டுக்கு வந்த மருமக என் பேர்ல எல்லாத்தையும் மாத்திருக்காரு. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கண்ணா? நீ ரொம்ப நல்லவ, நான் கெட்டவனா? கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டமேனிக்கு தெரிஞ்ச நீ நல்லவ, உன் கேரக்டர் தெரிஞ்சு போன நான் கெட்டவனா? இங்க பாரு, இன்னொரு முறை என் கேரக்டர் பத்தி ஏதாவது தப்பா பேசுன புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடா ஆனா உனக்கு கையை ஓங்கிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வர்ற? ஏன் உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு கடவுள் 2 கையை கொடுக்கல. ஓங்கிக்கிட்டு குட்டுத்தேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிரும். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. அடனே விடுமக்கா, என்ன இதெல்லாம்? அப்புறம் என்ன நிக்கலிக்கா? ஆனா உனா கையை ஓங்கிக்கிட்டு அடிக்க வர்றான். ஏன் ஆம்பளைக்கு மட்டும்தான் கை இருக்கா? கடவுள் நம்மளுக்கெல்லாம் கை கொடுக்கல. நம்ம திருப்பி அடிச்சா என்ன உனக்கு தெரியாம தெரியுறாங்க. அதுக்காக கடை வாசல்ல நின்றா இங்க தள்ளு, நான் பேசிக்கிறேன். கடை வாசல்லே நம்மளை அசிங்கப்படுத்தணும் தானக்கா வந்து நிக்கிறான். இங்க தள்ளுங்கிட்டு. என்ன தம்பி இதெல்லாம்? நீங்க படிச்ச பையன் இப்படி எப்ப பார்த்தாலும் ரோட்லயே அங்கே இங்கே நின்றுகிட்டு வம்பளுக்கிறது நல்லாவா இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? 2 பேருக்கும் பிடிச்சிக்கிறலைன்னா தனித்தனியா ஒதுங்கிட்டீங்க. கோர்ட்டுல கேஸ் நடக்குது. அவங்க முடிச்சு விட்டடியோட நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு மறுபடியும் வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? யாரு நான் வம்பு வளர்க்குறேனா? என் அப்பன் வச்சிருந்த சொத்து பத்து அத்தனையும் அவ பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு என்ன ரோட்ல விட்டுட்டு தெரியவா? நான் பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுமா? மாடனே என்ன மக்கா சொல்லுது தம்பி? ஆமாக்கா, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரின்னு இந்த வீட்டு பிரச்சனை பேசும்போது மறந்துட்டேன்க்கா. மாமா எல்லாத்தையும் எனக்கு உயிர் எழுதி கொடுத்துட்டாங்க. அதான பார்த்தேன். உங்ககிட்ட பெரிய நல்லவ மாதிரி நடிச்சு வேஷம் போட்டுக்கிற. உங்களுக்கே இந்த விஷயத்த சொல்லலைனா அப்ப இப்ப எப்பேற்பட்ட கைகாரியா இருப்பா? அக்கா சொல்லக்கூடாதுன்னா இல்லக்கா, வந்த உடனே இதை பத்தி பேசினா தேவையில்லாத டென்ஷன் ஆகும். வேலை சரியா நடக்காதுங்கிறதுனால தான் நான் எதுவும் பேசல. அதுலயும் இந்த வீட்டு பிரச்சனை வேற வந்துச்சா, அதை பேசி அது பக்கம் போயிட்டோம். சொல்லலைனாலும் இப்ப ஒண்ணும் இல்லடி. இதனால என்ன இருக்கு? என்ன இருக்கா? அப்போ உங்களெல்லாம் அவ எந்த நிலைமையில வச்சிருக்கான்னு தெரியுதா? இப்போவாது அவளோட கேரக்டர் என்னன்னு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அவ எப்போதுமே கைகாரிதான். எங்க அப்பன்ட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டு நீ நல்லா வாழ்ந்துட்டு என்னைய ரோட்ல விடலான்னு பாக்குறியா? உன்னைய ஹலோ, என்ன ஆனா உன கை வாங்கிட்டு இருக்கீங்க? சும்மா இங்க நின்றுகிட்டு கை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரியே. நீ யாரு முதல்ல? நீ யாரு அதை கேட்கறதுக்கு? இப்ப கடை வாசல்ல நின்று கத்தி கலாட்ட பண்ணனா அப்ப நாங்க கேட்காம யாரு கேட்பேன்? சும்மா இங்க நின்று கத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரியே. உங்க வீட்டு பிரச்சனையை வீட்டுல போய் வச்சுக்கிறங்க. ஏய் யாரு நீங்களா? இவளுக்கு என்ன வக்காலத்தா? என்னது டீயா? நெடுவாளி, இவன் என்ன உனக்கு புருஷனா இல்ல மாமனா மச்சானாடி? இவன் யாரு உன்னை டீன்னு சொல்றதுக்கு? இப்ப ஏற்பட்டவனை எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறதே தப்பு. புடிச்சு உள்ள போடுறி. இவனா நானான் பாத்துறேன். அடியில சும்மா இருங்கம் டீ. அக்கா நீங்க சும்மா இருங்க, பொறுத்ததெல்லாம் போதும். நானும் பொம்பளை பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவன் ஆம்பளை திமிர காட்டிக்கிட்டே இருப்பான். நான் பாத்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணுமா? என்னால எல்லாம் முடியாதுக்கா. நெடுவாளி, இவனை தூக்கி உள்ள போடுறி.
அவனை மாட்டினடா அன்னைக்கு. எப்ப பார்த்தாலும் கண்ணீரை வடிச்சு போர் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா. இன்னைக்காவது இவளுக்கு வீரம் வந்துச்சே. ஆம்பளை என்ன அங்கே இங்கே நின்று பொம்பளையில 4 கெட்ட வார்த்தையில பேசிட்டா பொம்பளை மட்டம் தட்டி போயிருவாளுக, அவளுக்கு அடங்கிருவாளுகன்னு தானடா 5-6 கெட்ட வார்த்தையை வச்சுக்கிட்டு அவளுகளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிய. இன்னைக்கு நீ என்ன பேசினாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எங்களுக்கு தெரியாது. புட்டிச்சு உள்ள போட்டு இன்னைக்கு குத்துல அவனை மாட்டினடி இன்னைக்கு. போடுற போடல அவளுக்கு கண்ட கட்டணும். அவனை வாடா உள்ள. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பொம்பளைங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல என்னெல்லாம் பழிய தூக்கி போடுற. உன்ன சாவுடா. விடாதடி மாடனே, 4 இருக்கு நல்ல நங்கு இருக்கு. நீ என்ன மாதிரி கேடு கட்ட ஆம்பளைங்கனால தான்டா என்ன மாதிரி எந்த தப்புமே பண்ணாத பொண்ணுங்கெல்லாம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம தவிச்சு போய் தெரியுறாங்க. இதுக்கு மேலேயும் நாங்க முக்கடை போட்டுட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்போம் நினைக்கிறியா? உன்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்றதாண்டா இனிமே எங்க வேலை. மாடனே என்ன போடி வாடின்னு சொன்னான்லடி, நான் 2 குத்து குத்திக்கிறேன். குத்துரி நெல்வழி, என்ன காசா பணமா? இன்னைக்கு குத்துற இவன் 7-8 மாசத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. பூமாரி, நீ பச்சை ரைஸ் வாங்கலையா? பச்சை ரைஸ் தான் சூப்பரா இருக்கும். எனக்கு குர்குரே தான் கிச்சா பிடிக்கும். நீ ஒரு நாள் பச்சை ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுல நல்ல பெப்பர்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கும் தெரியுமா? ஆனா அது காரமாவே இருக்காதே. காரமா இருக்குமே, நல்லா தான் இருக்கும். நீ சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லு. நாளைக்கு எங்க சித்தப்பா வருவாங்க. எங்க சித்தப்பா வரும்போது நான் கிண்டர் ஜாய் கொண்டுட்டு வரேன். எனக்கும் கொண்டுட்டு வரியா? உனக்கு மாராக்கு எல்லாருக்கும் கொண்டுட்டு வரேன். தேங்க்ஸ்பா. உங்க சித்தப்பா எப்போ வருவாங்க? இன்னும் 2 நாள்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எனக்கு பச்சை லேசும் வாங்கிட்டு வர சொல்றியா? சரிடா கிச்சா, வாங்கிட்டு வர சொல்றேன். தேங்க்ஸ்பா. பரவாயில்ல. ஏய் பசங்களா, இங்க என்னடா பண்றீங்க? ஐயோ, கரஸ்பாண்டட். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். சார், இது ஸ்நாக்ஸ் பீரியட் தானே, அதான் நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கேண்டீன் போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறீங்களாடா? ஏன் வீட்ல இருந்து எதுவும் ஃப்ரூட்ஸ் கொண்டுட்டு வர மாட்டீங்களா? சில நேரம் கொண்டுட்டு வருவோம், சில நேரம் காசு கொண்டுட்டு வந்து கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஆமா, கையில என்ன வச்சிருக்க? லேஸ் பாக்கெட் மாதிரி இருக்கு. ஆமா சார், எனக்கு லேஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி ஒரு பாக்கெட் சாப்பிடுவேனே. பாப்பா, நீங்க என்ன வச்சிருக்கீங்க? குர்குரே. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாம போகும், வயிறு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எப்படி உங்க பேரண்ட் அலோவ் பண்றாங்க? அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் பிஸ்கெட் வாங்கிக்கிறேன்னு இங்க வந்து லேஸ் வாங்கிக்குவேன். கேண்டீன்ல இதெல்லாம் விற்க அலோவ் பண்றதுனால இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாரு கிச்சா, பூமாரி தானே உன் பேரு? ஆமா சார். இனிமே வீட்ல இருந்து வரும்போதே அம்மா கிட்ட ஒரு பாக்ஸ்ல ஸ்நாக்ஸ் போட்டு தர சொல்லி வீட்டு ஸ்நாக்ஸா கொண்டுட்டு வரணும். வீட்ல சமைச்சது, இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், மாவு உருண்டை, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அந்த மாதிரி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் டெய்லி வாங்கி சாப்பிட்டா வயிறு வலிக்கும், தெரியும்ல? இனிமே ஸ்கூல்ல எங்கேயாவது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத பார்த்தேன், தொலைச்சு போடுவேன் ராஸ்கல். சாரி சார். ஆமா, உங்க கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருப்பானே, எங்கடா அவனை காணோம்? அவன் ஸ்நாக்ஸ் பீரியட்ல இங்க கூட சேர மாட்டான். ஏன்? அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டான் சார். ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டானா? ஏன் சாப்பிட மாட்டான்? அவன் அப்படிதான் சாப்பிட மாட்டான். அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன்கிட்டயே போய் கேளுங்க. உட்கார்ந்துருக்கானா? அங்க என்ன பண்றான்? சரி, இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டது சரி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? போங்க, கிளாஸ்க்கு போங்க, அங்கங்க நிக்க கூடாது. ஓகே சார். ஏய் பூமாரி, வாடி போலாம். கிச்சா, அவன் வருவான், நம்ம வாடி போலாம். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன சார், ஒரு பிடி சாராக இருந்துட்டு குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்கலாம் வாட்ச் பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? இல்லை சார், சம்டைம்ஸ் குழந்தைங்க வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அப்போ பேரண்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து விட்டு கேன்டீனில் வாங்கி சாப்பிட சொல்லும்போது பிடிச்சதா இருந்தா. என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க? பாடம் நடத்தும் போதும் சரி, பிடி பீரியட்லையும் சரி, இதெல்லாம் ஜங்க் ஃபுட், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல்னு நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். திரும்ப நம்ம ஸ்கூல்லேயே இந்த மாதிரி ஐட்டங்களை கொண்டுட்டு வந்து விற்றா அப்புறம் பேரண்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட தானே செய்வாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது? சாரி சார், நான் கேன்டீனில் பேசுகிறேன். இமீடியட்டாக பேசணும். கேன்டீன் கான்ட்ராக்டர் கிட்ட பேசி இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் இனிமேல் நம்ம ஸ்கூலில் நாட் அலோடுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. ஓகே சார், ஷியோர். இனிமேல் ஸ்கூல் காம்பவுண்டில் எந்த பசங்களும் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வச்சுட்டு இருக்கிறத நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஷியோர் சார், நான் பார்த்துக்கிறேன். பிடி பீரியடில் ப்ளே பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. ப்ளே பண்ணுறதுக்கு உடம்புக்கு என்ன மாதிரியான சத்தான ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிறதையும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஷியோர் சார். போங்க, போய் பசங்களை பாருங்கள்.
தேங்க்யூ சார். இவன் ஏன் இங்க தனியா உட்காந்துருக்கான்? மாறன், மாறன், சார் ஸ்நாக்ஸ் பீரியட்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? எதுவும் சாப்பிடலையா? இல்ல வீட்ல இருந்து கொண்டுட்டு வரலையா? இல்ல சார், அம்மா காசெல்லாம் கொடுத்தாங்க, நான் தான் சாப்பிடல. எல்லாரும் காசு தான் கொண்டுட்டு வருவீங்களா? வீட்ல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? அம்மா ஃப்ரூட்ஸ் இல்லாத அன்னைக்கு காசு கொடுப்பாங்க, நான் அந்த காசெல்லாம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பியா? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது சேர்ந்து வாங்கி சாப்பிட மாட்டியா? அம்மாவுக்கு அடுத்த மாசம் பர்த்டே வருது சார், அதான் புடவை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் பணம் சேர்த்துட்டு இருக்கேன். வாவ், வெரி குட். அவ்வளோ நல்ல பையனா நீங்க? சார் நான் நல்ல பையன் தான் சார், எங்க அம்மாவுக்கு யாருமே எடுத்து கொடுக்க ஆள் இல்லையா, அதான் நான் எடுத்து கொடுக்கலான்னு என்னோட பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். ஏன் உங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுக்க உங்க அப்பா இல்லையா? மாறன், உன்னதாண்டா கேக்குறேன். உங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்க தான் உங்க அப்பா இருப்பாங்கல்ல, நீ ஏன் உன்னோட பாக்கெட் மணியை சேவ் பண்ணணும்? ஜாலியா வாங்கி சாப்பிடலாம்ல. எனக்கு அப்பா இல்ல. என்னடா சொல்ற? ஆமா சார், எங்க அப்பா எங்க கூட இல்ல, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. சரி சரி, அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி பெரியவனாகி அம்மாவை நல்லா பாத்துக்கணும்ல. நாளா பெரியவனாகி உங்களை விட பெரிய பெரிய ஸ்கூல் எல்லாம் கட்டி எங்க அம்மாவை நான் சூப்பரா பாத்துப்பேன். வெரி குட் வெரி குட். இப்படிதான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? இன்னைக்கு வா, நான் உனக்கு கேன்டீன்ல ஏதாவது வாங்கி தரேன், ஹெல்தியா சாப்பிடு. வேண்டாம் சார், எங்க அம்மா யார்கிட்டயும் வாங்க கூடாது சொல்லிருக்காங்க. நான் உன் சார் தானடா, நான் வாங்கி கொடுத்தா சாப்பிடலாம், வா. வேண்டாம் சார், எனக்கு வேண்டாம். டேய், நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லா பசங்களும் சாப்பிடும்போது நீ ஏன் தனியா உட்காந்துருக்க? உன்னோட பாக்கெட் மணியை நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்தா, என்னோட பணத்துல நீ போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு, சரியா? 10 ரூபாயா? ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம்பா. அட, நான் தானே கொடுக்குறேன், இல்லைன்னா வா, நானே ஏதாவது வாங்கி தரேன். வேண்டாம் சார், அம்மா யார்கிட்டயும் பணம் வாங்க கூடாது சொல்லிருக்காங்க. அப்போ பிரைஸா கொடுத்தா வாங்கிப்பியா? வாங்கிப்பேனே, ஆனா இப்ப எந்த காம்படிஷனும் நடக்கலையே. நீ ஒரு 5 திருக்குறள் சொல்லு, திக்காம திணறாம 5 திருக்குறள் சொல்லிட்டீனா இந்த பணத்தை உனக்கு பிரைஸா தருவேன். நீ அதுல என்ன வேணா பண்ணிக்கலாம், ஓகே? 5 திருக்குறளா? 5 எல்லாம் எனக்கு சுஜிபி சார், நான் டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவேன். அப்படியா? எங்க பார்க்கலாம், திக்காம திணறாம சொல்லணும். சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின், மலர்மிசை ஏனினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் அறிந்தார் மாட்டு. வாவ், சூப்பர், வெரி குட். நல்லா திக்காம சொல்லிட்டியே. நீ கரெக்டா அந்த 5 திருக்குறளை சொன்னதுக்காக இன்னைக்கு உனக்கு பாக்கெட் மணி 10 ரூபாய் பிரைஸ் கொடுத்துருக்கேன். இந்தா, இப்போ வாங்கிக்கிறியா? இப்ப வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சார். சரி சரி, பரவாயில்ல. ஸ்நாக்ஸ் பீரியட் முடிய போகுது, டக்குன்னு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. சார், நாளைக்கும் நான் 5 திருக்குறள் சொன்னா நாளைக்கு எனக்கு பணம் தருவீங்களா? நாளைக்கு சொல்லுவியா? கண்டிப்பா சொல்றேன் சார், ஆனா நீங்க பணம் தரணும். சரி, ஓகே. வாரத்துல ஒரு நாள் 10 திருக்குறள் திக்காம சொன்னீனா இதே மாதிரி உனக்கு 50 ருபீஸ் பிரைஸ் தருவேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவுக்கு நல்ல புடவை வாங்கி கொடுக்கலாம். நிஜமாவா சார்? நிஜமா தாண்டா, அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்புறம் வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்த கூடாது. நோ 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 நோ, நான்லாம் ஏமாத்த மாட்டேன்ப்பா. சார், நாளைக்கே படிச்சிட்டு வந்து 10 திருக்குறள் சொல்றேன், எனக்கு மறக்காம பணம் எடுத்துட்டு வந்துருங்க சார்.